எஸ்டிஏ என்று சொல்லக்கூடிய 7th டே மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் டீச்சராக இருந்தேன், ஆசிரியராக இருந்தேன். அடுத்து 2002லேருந்து 2024 வரைக்கும் கிட்டத்தட்ட 22 ஆண்டுகள் நம்ம சிஎஸ்சி ஸ்கூலில் டீச்சராக இருந்தேன். இதில் சார் சொன்ன மாதிரி 17 ஆண்டுகள் என்கிட்ட படித்த மாணவர்களை நான் சென்டம் ரிசல்ட்டு கொண்டாந்துருக்கேன். ஒரு 5 ஆண்டுகள் ஒரு 1 or 2 ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயில் ஆகிருக்காங்க. அதுக்கு காரணம் ஸ்டடி தான். நான் சொன்னேனே, சார் சொன்னாங்களே ஸ்டடிக்கு எதிரானவன் அப்படி சொன்னாங்க பார்த்தியா, அது என்னுடைய அது என்னுடைய நம்பிக்கை. இந்த மூளை பிரெயின் செல்லு, அது உயிர் உள்ளது. அதை மாற்றி போட்டுக்கிட்டே இருக்க முடியாது. ஓரளவுக்கு தான் பிக்கப் ஆகும். அதுக்கு விட்டு அது என்னதான் படித்தாலும் ரிஃப்ளெக்ட் ஆகிக்கிட்டே இருக்கு, டிப்ளீட் ஆகிட்டே இருக்கும். ஸ்டடி ஃபீல்டில் மாணவர்களை நான் எப்படி பயன்படுத்திட்டேன்னா, கோச்சிங் வச்சு. கோச்சிங்னா நான் சொன்னதவே திரும்ப திரும்ப சொன்னேன், திரும்ப திரும்ப சொல்லி அவனை படிக்க வச்சேன். அது பண்ணதுனால அவன் சென்ற ரிசல்ட் கொடுத்தான், பையனை பாஸ் பண்ணான். அரைக்கிற மாவா திரும்ப திரும்ப அரைச்சிக்கிட்டே இருந்தேன். எறும்பு ஊற ஊற கல்லும் குழியும் தேயும். நான் திரும்ப திரும்ப அவன் சொல்லி கொடுத்ததுனால வந்தேன். சரி போட்டு. எல்லாவற்றுக்கும் மேலாக மாணவர்களுக்கு முதல்ல நன்றி சொல்லணும். மாணவர்கள் தான் ரிசல்ட்டை கொடுத்தாங்க, அதனால தான் நாங்கள்லாம் இருக்கிறோம். மாணவர்கள் ஆசிரியர்கள் இருக்க மாட்டாங்க. இந்த மாணவர்கள் எனக்கு கீழ்ப்படிதலோடு இருந்தாங்க. இந்த மாணவர்களை அட்ராக்ட் பண்ணி எப்படி வைக்கணும் அப்படிங்கிற கண்டிஷன்ல இருந்தேன். ஒரு ஆசிரியர் நல்லாசினா 2 கருத்து மாணவர்களுக்கும் 2 கருத்து ஆசிரியர்களுக்கும் சொல்ல ஆசைப்படுறேன். ஒரு கருத்து மேனேஜ்மெண்ட் சொல்லணும்னு நினைச்சேன். ஆனால் துரதிருஷ்டவசமாக எங்களுடைய தலைமை ஆசிரியரும் இல்லை, எங்களுடைய கரஸ்பாண்டும் இல்லை. அவங்க 2 பேருமே ஒருத்தர் போயிட்டாங்க, ஒருத்தர் வரல. அவங்களுக்கு ஒரு சொல்லலாம் நினைச்சா அவங்க இல்லை. இப்போ அதனால மாணவர்களுக்கும் ஆசிரியருக்கு மட்டும் ஒரு 2 கருத்து சொல்றேன். மாணவர்கள் ஒரு நல்ல இந்த பருவம் ஒரு கிடைக்கக்கூடாத, கிடைக்க முடியாத ஒரு பருவம். மாணவர்கள் 2 காரியங்களை மனசு வச்சுக்க. ஒன்று மகிழ்ச்சியா இருக்கு, எல்லாத்துலயும் மகிழ்ச்சியா இருக்கு. நல்லதானாலும் சரி, கெட்டதானாலும் சரி, சேட்டை பண்ணாலும் சரி, சேட்டை பண்ணாலும் மகிழ்ச்சி. எல்லாத்துலயும் ஒரு லயத்தை தேடி விடும். அந்த லயம் உன்னுடைய மனதில் மகிழ்ச்சியை உண்டாக்குற மாதிரி, நீ ஹாப்பியா இருக்கிற மாதிரி ஒரு டெண்டன்சியை வளர்த்துக்கிட்டேன்னா பிற்காலத்தில் ரொம்ப நல்லா இருக்கும். உன்னுடைய வாழ்வு தொய்வில்லாமல் போகும், உன்னுடைய வாழ்வு மகிழ்ச்சிகரமாகவே இருக்கும். எதுலையுமே ஒரு லயத்தை, ஒரு இன்பத்தை கண்டுபிடி. மகிழ்ச்சியா இருக்கு. ஒரு ஆசிரியர் வந்தாலும் சரி, ஆசிரியர் வராட்டினாலும் சரி. நான் படிக்கிற காலத்தில் எங்களுடைய தமிழாசிரியர், நான் சொல்லியிருக்கேன், +2 மாணவர்களுக்கு தெரியும், எங்களுடைய தமிழாசிரியர் உரைநடையவே பாட்டா பாடுவார். அந்த அளவுக்கு இன்பமாக அந்த காரியங்களை நடத்தினார். அவர் செய்யும் ஒரு சில சமயங்களில் கெமிஸ்ட்ரி டீச்சர் இருந்தாங்க, அவருக்கு ஒரு சில ஆன்சரே தெரியாது. அவங்க அதை எப்படி ஜமாளிப்பாங்கன்னு சொல்லி நான் கவனிச்சுக்கிட்டே இருப்பேன். அதை எப்படிலாம் சொல்லி அதில் ஒரு இன்பத்தை கண்டுபிடிச்சேன், அவ்வளோதான். அது மாதிரி பிசிக்ஸ் டீச்சர் மிஸ்டர் அலங்காரம் தமிழையா பிசிக்ஸ் டீச்சர் இருந்தாங்க. அடுத்து சுவாலஜி டீச்சர் இருந்தாங்க. ஒவ்வொரு டீச்சர்ட்டையும் ஒரு லயம் இருந்தது, ஒவ்வொரு டீச்சர்ட்டையும் ஒரு இன்பம் இருந்தது. அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அதை பிடிச்சிக்கிட்டோம்னா நம்மளுடைய படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஒன்று. 2வது காரியம், படிப்பின் மீது கவனம், ஒரு ஆர்வத்தோடு படிங்க. எதை படித்தாலும் ஆர்வத்தோடு படிங்க. அடுத்து விடாமுயற்சியோடு படிங்க. போரடிக்காம படிங்க. கல்விக்கு 2 வழிக்கு 3. கல்விக்கு 2னா 2 பேர் சேர்த்து படிக்கணும். நான் அப்படித்தான் படித்தோம். இங்கே இருக்க நிறைய ஆசிரியர்கள் அப்படித்தான் படிச்சிருப்பாங்க. ஒருத்தர் பாடத்தை ஒரு டாபிக் ஒருத்தர் படிப்பான், இன்னொரு டாபிக் இன்னொருத்தர் படிப்பான். கடைசியில் 2 பேர் படித்து முடிச்ச பிறகு அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த கொஸ்டின் வந்தால் எப்படி எழுதணும்னு சொல்லி அவன் படித்ததை சொல்லுவான், நான் படித்ததை அவன்கிட்ட சொல்லுவேன். அப்போ கற்றலில் கேட்டலே நன்று அப்படின்னு சொல்லி பழமொழி தான் இருக்குது. அப்போ அவன் சொல்லும்போது நம்ம கேட்டோம்னா அவனை விட நம்ம அதிகமாக மார்க் எடுத்துருவோம். நான் சொல்கிறது புரியுதா? அதனால எப்பயுமே ஒரு பையனை நீ படிச்சுட்டேன்னா இன்னொருத்தருக்கு சொல்லி கொடு, அல்ல சொல்லி காட்டு, அல்லது அவன் படிச்சானா அவன் வாயிலிருந்து நீ சொல்ல கேளு. இந்த கொஸ்டின் தான் என்ன பதில் எழுதணும் அப்படின்னு நீ கேட்டேன்னா சொல்லிடலாம். அவன் சொல்லுவான். அது கேட்டுட்டேனாலே 50% நீ என்ன செய்யலாம், போய் பரீட்சை அச்சீவ் பண்ணிடலாம், பாஸ் பண்ணலாம். அப்படித்தான் கல்வியை படிக்கணும். கல்வியை அப்படி படித்து நீங்கள் வாழ்க்கையில் மிக உன்னதமான நிலைக்கு வரணும்னு நான் வேண்டிக்கிறேன்.
என்னுடைய ஆசையம் தான், என்னுடைய ஆசீர்வாதம் அதுதான். நீங்கள் நல்ல நிலைமைக்கு வரணும், அதுக்கு இந்த மாதிரி வழிவகைகள்லாம் செஞ்சுக்கணும். அடுத்து 2 சஜஷன், நாட் அட்வைஸ், 2 சஜஷன் டீச்சர்ஸ்க்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். விளையாட்டு கல்வி இருக்கிறதுனால நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். நான் 22 ஆண்டுகள் வந்து கல்வி பணி செஞ்சுருக்கேன், 32 ஆண்டுகள் கல்வி பணி செஞ்சுருக்கேன். அதில் 10 ஆண்டுகள் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில், 22 ஆண்டுகள் இந்த நம்ம டயசிஸ் ஸ்கூலில். இந்த 10 ஆண்டுகள்லையும் அது ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்கான் பாரு, இந்த அதை பாரு, அடே கவனியில கவனிக்கிறியா, ஒரு 10 நிமிஷம் முடிச்சது. இந்த 10 ஆண்டுகள் எல்லாருமே ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணலாம். வாசன் சார் சொன்ன மாதிரி என்கிட்ட படிச்சவங்க பெரிய பெரிய ஆளா இருக்காங்க, பெரிய இடத்துல இருக்காங்க, ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருக்காங்க, இன்னமும் அவங்க என்னோட கான்டாக்ட்ல இருக்காங்க. உங்களுடைய சப்ஜெக்ட் சரி, அதெல்லாம் நான் சொன்னா என்ன இருக்க மாதிரி என்னை நான் பீத்துற மாதிரி போயிடும். சரி போட்டோம், பெரிய பெரிய இடத்துல இருக்காங்க. இந்த 22 ஆண்டுகள் இந்த பள்ளியில் நான் வந்து நம்மளுடைய டயசிஸில் வந்து பாடம் எடுத்து இதில் 17 ஆண்டுகள் நான் சென்ட்ரல் அரசில் கொடுத்ததுக்கு மிக பிரதான காரணம் என்னன்னா, நான் படிப்பை நேசிச்சேன். ஏன் சப்ஜெக்டை நான் வந்து வெல்வேஸாக இருந்தேன். நான் கிளாஸுக்கு லேட்டாக போனது கிடையாது, கிளாஸில் போய் ஓபி அடித்தது கிடையாது. எனக்கு ரெஸ்ட் வேணும்னா பயனில் ஏதாவது ஒரு என்கேஜ் பண்ணிட்டு அவனை பாடம் படிக்க வச்சுட்டு நான் வந்து ரெஸ்ட் எடுத்திருக்கேன். என்னுடைய மனசாட்சி என்னை குற்றப்படுத்தாது, குற்றப்படுத்தவில்லை. இதுவரைக்கும் என்னுடைய மனசாட்சி என்னை குற்றப்படுத்த. நான் பள்ளிக்கு லேட்டாக போனதில்லை, கிளாஸுக்கு லேட்டாக போனதில்லை, பாடங்களை படிக்க வைக்காமல் இருந்தது கிடையாது, படிக்க வச்சேன். அது ஒரு காரியம். மாணவர்கள் ஒத்துழைச்சாங்க, படித்தாங்க. இன்னொன்று என்னன்னா, நான் ஒரு டெக்னிக்கை ஃபாலோ பண்ணிக்கிட்டேன், எனக்கு அது பிடிச்சிக்கிச்சு. எனக்கு அது அதவே நீங்களும் செய்யலாம். ஏன்ட்டு நான் கேள்வி கேட்டுக்கிறது என்னன்னா, நம்மளுடைய எஜுகேஷன் என்ன, என்னுடைய ஏஜ் என்ன, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, இத்தனை வருஷ காலங்கள் படிச்சிருக்கேன், இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கோம், இவ்வளவு படிச்சிருக்கோம். ஒரு 17 வயசு பையனில், ஒரு 16 வயசு பையனில் நான் ஏமாத்த தெரியலன்னா நம்ம என் டீச்சர், நான் ஒரு டீச்சராகவே இருக்கக்கூடாது. இல்லை, அந்த ப்ரொஃபஷனுக்கு நான் வந்திருக்கக்கூடாது. அந்த பையனை ஏமாத்த தெரிஞ்சுக்கணும். ஒரு ஸ்டூடெண்ட்டை ஏமாற்றி அவன் நம்மளுடைய படிப்பை அவனை செலுத்தலை அப்படின்னா ஐ ஆம் நாட் எ குட் டீச்சர் அப்படின்னு நான் நினச்சிட்டு, எங்கள் ப்ரோசஸ் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது, எங்கள் கல்வியாளர்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்தது, ஒன்றே நான் ஏமாற்றி படிக்க வைக்கணும், படிக்க வச்சோம். அப்படி அதை செஞ்சுருக்கேன். அதனால இன்னொரு கருத்து என்னன்னா, சார் சொன்ன மாதிரி வயல்லே விளையலைன்னா வளர்ப்புல விளையாது, அந்த விளைஞ்சாலும் நிறைய பலன் தராது. அதில் இருக்கக்கூடிய வரப்புல விளையிறது நம்மளுக்கு வேண்டியதும் இல்லை. வயலில் அந்த 8 பீரியடு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. 8 பீரியடில் நம்ம வந்து பையனை கோச்சப் பண்ணி ட்ரில்லப் பண்ணி நம்மளை சொன்னதவே சொல்லி அவனை வந்து அரைச்சி பையனை கொண்டு வரல அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸ்கில் வந்து கம்மியாக இருக்கும், இல்லை நம்ம இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண வேண்டிய விஷயத்தில் இருக்கோம்னு அர்த்தம். ஒன்று. ரெண்டாவது, இது வரைக்கும் நான் அந்த ஸ்வாட் ஸ்கூலில் நானும் பாட்டி சார் 15 வருஷம் ஒன்றா ஒர்க் பண்ணியிருந்தோம். அந்த வருஷத்தில் சார் சொன்னதும் அப்படியே உண்மை. அவர் கேட்பாரு, சார் எனக்கு வீடு கொடுங்கப்பா, நான் கொடுப்பேன். 2 பேரும் சேர்ந்து பயலை பூரா ஃப்ரீயாக்கி நாங்கள் 2 பேரும் கேம் ஆட போயிருக்கோம், விளையாட ஸ்கூல் ஹவர்ஸில் பயலோட சேர்ந்து விளையாடுறோம். அந்த அளவுக்கு எங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் இருந்துச்சு. டீச்சர்ஸ் வந்து ஃப்ரீடமாக இருந்தால் தான், மைண்டு ஃப்ரீயாக இருந்தால் தான் அவனை படிக்க வைக்க முடியும். ஒரு டீச்சர் பார்த்துனா அதில் ஸ்ட்ராங்காக இருக்கேன். ஒரு டீச்சர் பார்த்து ஒரு முட்டாளை அறிவாளி ஆக்க முடியும், அதே சமயத்தில் ஒரு பையனை முட்டாளாவே வச்சிருக்க முடியும். கடைசி வரைக்கும் 1 வருஷம் படிச்சிருந்தாலும் அவனை முட்டாளாக தான் வச்சிருக்க முடியும். ஒரு முட்டாளை ஒரு அறிவாளி ஆக்கணும்னா ஒரு டீச்சர்னால முடியும் அப்படிங்கிற ஆணித்தரமான எண்ணம் போட்டாங்க. அப்போ டீச்சர்ஸ் வந்து மைண்டு நல்லா ஃப்ரீயாக இருக்கணும். ஃப்ரீயாக எல்லாத்துலேயும் ஒரு லிபர்ட்டி இருந்துச்சுன்னா அந்த லிபரேஷன் வந்து கிரியேட்டிவ் திங்கிங்கை கிரியேட் பண்ணும். கிரியேஷனாக பண்ணி பையனை வந்து அறிவாளியாக மாற்றணும். அப்படி எங்கள் சாரு, என்னுடைய நான் பழைய ஸ்கூலில் ஒர்க் பண்ண ஹெச்எம் சார், மிஸ் பால்மாரன் சொல்லலாம், பேரை கூட சொல்லலாம், அவங்க தான் எங்களுக்கு ஃப்ரீயாக விட்டாங்க. சார் பையன்ட்ட உங்கள்கிட்ட கொடுத்துட்டோம், நீங்கள் சனிக்கிழமை வைப்பீங்களோ, ஞாயிற்றுக்கிழமை வைப்பீங்களோ, ஸ்டடி வைப்பீங்களோ, வைக்க மாட்டீங்களோ, அது உங்களுடைய பிரியம் சார். பையன் பாஸ் பண்ணணும், ஜெம்மாக கொண்டு வந்தோம்.
மாற்றி மாற்றி அடித்து சனிக்கிழமை அவங்க சொல்லாமே நாங்கள் கிளாஸ் வைப்போம். அது ஒரு கட்டம். அப்போ நம்மளுடைய டீச்சர்ஸ்க்கு வந்து ஃப்ரீனஸ் வேணும் அப்படிங்கிறத ஆழ்ந்த கருத்துல. அடுத்து நாங்கள் என்னுடைய இது வந்து நாங்கள் சாயங்காலத்தில் விளையாடுவோம், கம்ப்ளீட்டாக விளையாடுவோம். எங்கள் ஸ்ட்ரெஸ் பூரா வந்து லிபரேட் ஆகிடும். எங்களுக்குரிய ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது, இதெல்லாம் இருந்தது. இன்னொரு காரியம், இந்த வெற்றிக்கு இன்னொரு பேக்ரவுண்ட் என்னன்னா ப்ரிப்ரேஷன். நான் இது வரைக்கும் நாளைக்கு கிளாஸுக்கு போகணும்னா இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணாமல் நான் கிளாஸுக்கு போனது கிடையாது. இவ்வளோதான் படித்தது, 22 வருஷம் சர்வீஸாக இருந்தாலும் டாபிக் பூரா தெரிஞ்சிருந்தாலும் ஒரு லைட்டாக ப்ரிப்ரேஷன். அது என்ன நடத்தணும், இன்னைக்கு போய் என்ன நடத்தணும், இன்னைக்கு என்ன புதிய கருத்துகள் சொல்லணும், இன்னைக்கு என்ன சரௌண்டிங்ஸில் என்ன இருக்குது, அதை நம்ம எப்படி இன்டர்கேட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அன்னைக்கு போய் நான் இது பண்ணி நான் நினச்சேன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லியிருக்கேன். அதன் மூலமாக எனக்கு வந்து மாணவர் வந்து அச்சீவ்மெண்ட்ஸ் கொடுத்தாங்க. இப்போ என்கிட்ட படித்த பசங்க, என்கிட்ட அடி வாங்கின பசங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. பழைய மாணவர்லாம் வந்திருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து என்னுடைய அழைப்பை ஏற்று என்னுடைய உறவினர்கள், என்னுடைய உடன்பிறப்புகள், என்னுடைய நண்பர்கள் எல்லாரும் வந்திருக்கீங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே இருக்க ஒவ்வொரு ஆசிரியரும், ஒவ்வொரு நான் டீச்சிங் ஸ்டாஃபும், ஒவ்வொரு ஆஃபீஸில் இருக்க மக்கள் அனைவரும் இதுகாரும் எனக்கு ஒத்துழைத்து என் மீது நன்றி பாராட்டி எனக்கு அனைத்து உதவிகளும் செய்து என்ன செஞ்சுருக்கீங்க. எல்லாத்துக்கும் நன்றி செலுத்துகிறேன். ஆஃபீஸில் குறிப்பாக நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா இந்த ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ்லாம் சீக்கிரம் வரணும், காலத்துக்கு வரணுங்கிறதுக்காண்டி அவங்களுக்கும் நான் என்னுடைய பிரத்யேகமான ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவர்கிட்ட ஒரு இது வைக்கிறேன். இதுவரைக்கும் மாணவர்கள் செல்வங்கள் அமைதியாக இருந்து என்னுடைய அறிவுரைகளை கேட்டிருக்கீங்க. நீங்களும் நாளைக்கு பெரிய ஆளாக வந்து உங்களுடைய வருங்காலத்தில் பெரிய ஆளாக ஆகும்போது உங்களுடைய ஆசிரியர்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய பெற்றோரை நினைத்துக் கொள்ளுங்கள். அவருக்குரிய மரியாதை, அவருக்குரிய சிறப்புகளை செய்து நீடூடி வாழ்க வாழ்க என வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.